10ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கு ஒதேனியல் என்ற ஒரு தேவனுடைய தாசன் மீது தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களே மெசொபொத்தேமியா என்ற அந்த தேசத்தில் உள்ள கூசான் என்ற ஒரு ராஜ அரசைதான் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். 8 வருடங்கள் இந்த ஜனங்கள் அந்த கூசான் எனும் ராஜாவினுடைய கரங்களிலே அடிமைப்பட்டிருந்தார்கள். அவர்கள் அந்த ஜனங்களை கொடுமையாய் நடத்தினார்கள், பயமுறுத்தினார்கள். அவர்களிடத்தில் இருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர்கள் பிடுங்கினார்கள். அந்த நேரத்தில் தான் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். தேவன் என்ன செய்தார்? ஒதேனியல் என்ற ஒரு தேவ பக்தனை தெரிந்து கொண்டு அவனை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி அந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். இந்த ஒதேனியல் தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்த ஜனங்களை நியாயம் விசாரித்தான். அந்த கூசான் என்ற ராஜாவை முறியடித்த அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தான். தேசம் 40 ஆண்டுகள் அமைதியாக இருந்தது. தேசம் 40 ஆண்டுகள் சமாதானமாக இருந்தது. ஜனங்கள் சந்தோஷத்தோடு தங்கள் நாட்களை கழித்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டென்று நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை பலவிதமான காரியங்களினாலே நாம கட்டப்பட்டு இருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம். இந்த காரியம் ஏன் எனக்கு தாமதமாகுகிறது? இந்த காரியம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் இருக்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களிலும் தோல்வி இருக்கிறது என்று நினைக்கலாம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று சொல்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒவ்வொருவரையும் தம்முடைய ஆவியினாலே நிரப்பி உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவாராக.